வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சுயசரிதை புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் டி.என். நாராயணசுவாமி. இந்த புத்தகம் மற்ற சுயசரிதை புத்தகத்தில் இருந்து வேறுபட்டது. அதாவது இதன் ஆசிரியர் நடிகர் திலகத்தின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் கேள்விகளாக நடிகர் திலகத்திடம் கேட்க, அதற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பதில் சொல்வது போல எழுதப்பட்டுள்ள புத்தகம். டி.எஸ். நாராயணசாமி நடிகர் திலகத்திடம் கேட்ட ஒரு கேள்வி: தீவிர பயிற்சி, நள்ளிரவில் நடித்தது, போதிய உணவின்மை, வீட்டிற்கு செல்ல அனுமதி மறுப்பு, இவைகளுக்கு இடையே தொடர்ந்து நாடகங்களில் நடிக்க உங்களால் எப்படி முடிந்தது? இந்த கேள்விக்கு நடிகர் திலகம் அளித்த பதில்: தலை சிறந்த நாடக நடிகனாக வேண்டும் என்ற எனது லட்சிய வெறியில் நான் நாடக கம்பெனியில் சேர்ந்தேன். பொதுவாக ஒரு நடிகனின் வளர்ச்சி மெதுவாக சிறிய வேடங்களில் துவங்கி பெரிய கதாபாத்திரங்களுக்கு முன்னேறும். ஆனால் எனக்கு துவக்கத்திலேயே முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நடிப்பின் சிகரங்களை எட்ட வேண்டும் என்ற ஆசை என்னுள் எழுந்தது. ராஜபாட் வேடங்களில் நடிக்க வேண்டும் என்று விரும்பினேன். இதற்காக எனது ஆசிரியரிடம் அரசர்கள் வேடங்களில் நடிக்க வேண்டிய எனது திறமையை உணர்த்தினேன். இப்படித்தான் நான் ஒரு ராஜபாட் நடிகனாக உயர்ந்தேன். ராஜபாட் ரங்குதர் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. டி.எஸ். நாராயணசாமி அவர்களின் ஒரு கேள்வி: ராஜபாட் ரங்குதுரை படம் உங்கள் சொந்த வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது என்று நினைக்கிறேன், சரியா? இதற்கு நடிகர் திலகத்தின் பதில்: ஆம், அந்த படம் ஒரு நாடக நடிகனின் நாடக வாழ்வில் வரும் கஷ்ட நஷ்டங்களை பிரதிபலிக்கிறது. ரசிகர்கள் ஒரு நடிகனின் சொந்த வாழ்க்கையை பார்த்து தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள். இவனுக்கு தமிழ் மட்டுமே பேச தெரியும், வேறு மொழிகள் தெரியாது, இவன் கூலிக்கார நந்தனார் வேடத்தில் நடிக்க மட்டுமே லாயக்கு, இவனுக்கு அர்ஜுனர் வேடத்தில் மட்டும்தான் நடிக்க தெரியும், இவனுக்கு அளத்தான் தெரியும் என்றெல்லாம் கூறினார்கள். ஒரு நடிகன் ஹாம்லெட்டாக மேடையில் தோன்றினால் எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி பாருங்கள். முதலில் ரசிகர்கள் அழுகிய முட்டைகளையும் காய்கறிகளையும் அவன் மேல் விட்டெறிந்தால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு நான் இருப்பதா அல்லது இறப்பதா, வாழ்வதா அல்லது உயிர் துறப்பதா என்ற என் உண்மை நிலையை பிரதிபலிக்கும் வசனத்தை பேசியவுடன் ரசிகர்களிடம் இருந்து பலத்த கைதட்டல் எழுந்தது. இந்த வசனம் ராஜபாட் ரங்குதுரை படத்திலும் நான் பேசியிருக்கிறேன். எந்த நடிகனுக்கு கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்காது? நானும் அதை விரும்பினேன். கடவுள் அருளால் அதை அடைந்தேன். டி.எஸ். நாராயணசாமியின் அடுத்த கேள்வி: மேடையில் நன்றாக நடித்து அப்ளாஸ் வாங்கினீர்கள். நாடகம் முடிந்தவுடன் அந்த அப்ளாஸ் தந்தவர்களை பார்க்கவும் தலைமை தாங்கிய பிரபலஸ்தர்களின் பாராட்டுகளை கேட்கவும் முயன்றீர்களா? நடிகர் திலகத்தின் பதில்: எங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்களை நினைத்து கூட பார்க்க முடியாது. எங்களை வீட்டிற்குள் திரை போட்டு வைத்திருந்தார்கள். நாங்கள் வசித்த வீட்டை கம்பெனி வீடு என்று சொல்வார்கள். அது நாடகம் நடக்கும் இடத்திற்கு அருகிலேயே இருக்கும். 2 லைனாக அணிவகுத்து நின்று எங்களை தியேட்டருக்கு அழைத்துச் செல்வார்கள். இன்று ஒரு நடிகர் சினிமா ஹாலுக்குள் சென்றால் ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொள்வார்கள். அன்றும் அப்படித்தான் இருந்தது. நாங்கள் குழந்தைகள், அழகான குழந்தைகள். நாங்கள் வீதியில் சென்றால் எல்லோரும் எங்களை பார்த்து மகிழ்வார்கள். ஆனால் நாங்கள் வீட்டில் அடைபட்டு கிடந்தோம், குருவின் முகத்தை பார்த்தவாறு. வெளியுலக மக்களை பார்ப்பது எங்களுக்கு ஒரு டானிக் சாப்பிடுவது மாதிரி இருக்கும். டி.எஸ். நாராயணசாமியின் ஒரு கேள்வி: எப்போதாவது நகரத்து பிரபலஸ்தர்கள் கம்பெனி முதலாளியையும் நடிகர்களுடைய ட்ரூப்பையும் அழைத்து கௌரவம் செய்திருக்கிறார்களா? இதற்கு நடிகர் திலகத்தின் பதில்: இது எப்போதாவது நடந்தது. நகரத்து முக்கியஸ்தர்கள் ட்ரூப்பில் இருந்த குழந்தைகளை தங்கள் வீடுகளுக்கு அழைத்து தங்க வைப்பார்கள். அது எங்களுக்கு ஒரு விருந்து மாதிரி. சாதாரணமாக வெறும் ரசசாதத்தையே சாப்பிட்டு வந்த எங்களுக்கு அங்கு வடை பாயாசத்துடன் சாப்பாடு கிடைக்கும். அந்த நாட்களில் நாங்கள் காதி ஆடையையே அணிந்தோம். எங்களுக்கு அவர்கள் காதி சட்டை, காதி வேஷ்டி பரிசளிப்பார்கள். எங்களது சீனியர்களையும் மேனேஜர்களையும் கௌரவம் செய்வார்கள். அது எங்களுக்கு எப்படி இருந்தது என்று விவரிக்க முடியாது. ஆசிரியரின் அடுத்த கேள்வி: திண்டுக்கல் கேம்புக்கு பிறகு வேறு எங்கு சென்றீர்கள்? இதற்கு நடிகர் திலகத்தின் பதில்: நாங்கள் பழனிக்கு சென்றோம். அங்கு நாங்கள் எங்களது முதல் நாடகமான கிருஷ்ணலீலாவை நடத்தினோம். அதில் நான் அரக்கி போதனை பாத்திரத்தில் நடித்தேன். கோரமான அரக்கியாக எல்லாம் இல்லை, ஒரு நல்ல அழகான கிருஷ்ணரை பராமரிக்கும் பெண்ணாக நடித்தேன். நான் பெரும்பாலும் பெண்கள் வேடத்திலேயே நடித்தேன். அந்த நாட்களில் புராண நாடகங்கள் மட்டுமல்லாமல் சமூக நாடகங்களான பதிபக்தி, கதரின் வெற்றி, பாம்பே மெயில் போன்றவற்றிலும் நான் பெண் வேடங்களில் நடித்திருக்கிறேன். சில நாடகங்களில் ஆண் பெண் 2 வேடங்களிலும் நடித்திருக்கிறேன். டி.எஸ். நாராயணசாமியின் அடுத்த கேள்வி:
அந்த நாடகங்களின் நாடக வழக்கில் அயன் ஸ்திரீபாட், அயன் ராஜபாட் என்பார்களே, அப்படி என்றால் என்ன என்று விளக்குவீர்களா? இதற்கு நடிகர் திலகம் சொன்ன பதில், அயன் ஸ்திரீபாட் என்றால் மிக முக்கியமான பெண் வேடம் என்றும், அயன் ராஜபாட் என்றால் மிக முக்கியமான ஆண் வேடம் என்றும் குறிக்கும். அயன் ஸ்திரீபாட்டில் நடிக்கும் நடிகர்களுக்கு விசேஷமான மரியாதை உண்டு. எனக்கும் அந்த மரியாதை கிடைத்தது. நாராயணசாமியின் அடுத்த கேள்வி, பழனியில் இருந்து வந்த பிறகு பாலகான சபாவின் வருவாய் அதிகரித்ததா? நாடக கம்பெனி வளர்ச்சியுற்றதா? இதற்கு நடிகர் திலகத்தின் பதில், அப்படி ஒன்றும் உடனடியாக நிகழ்ந்து விடவில்லை. பழனியில் 2 ஆண்டுகள் இருந்த பிறகு நாங்கள் மதுரைக்கு சென்றோம். அங்குதான் எங்களுக்கு ஒரே நாளில் 3 வேளை சாப்பாடு கிடைத்தது. மதுரையில் நாங்கள் கிருஷ்ணலீலா நாடகத்தை போட்டோம். அதில் வழக்கம் போல எனக்கு பெண் வேடம் தேவியாக நடிக்க கிடைத்தது. அந்த நாடகத்தின் ஒரு காட்சியில் கம்சன் வசுதேவரையும் தேவகியையும் ரதத்தில் ஏற்றி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அசரீரி குரல், தேவகியின் 8வது குழந்தையால் நீ கொல்லப்படுவாய் கம்சா என்று சொல்லும். நாடக கலையின் நுணுக்கமான உத்திகளை அந்த காட்சியில் கையாண்டார்கள். ஒரு நட்சத்திரம் விண்ணிலிருந்து கீழிறங்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு குரல் ஒலிக்க வேண்டும். நட்சத்திரம் தோன்றியது, ஆனால் குரல் ஒலித்த பின்னரும் அது கீழிறங்கவில்லை. எங்கள் குழுவில் இருந்த எலக்ட்ரீஷியன் சுப்பையா என்பவர் கம்பத்தில் ஏறி அதை சரிபார்க்க சென்ற இடத்தில் மின்சாரம் தாக்கி இறக்க அவரது சடலம் ஒரு வௌவாலைப் போல கூரையில் இருந்து தொங்கியது. உங்களால் நம்ப முடிகிறதா? நாங்கள் வசங்களை பேசிக் கொண்டிருக்கையில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு நல்ல நண்பனை இந்த மாதிரி கோர முறையில் இழந்தது என்னை வெகுவாக பாதித்தது. என்னை விட எங்கள் குழுவில் இருந்த மலையாளி பையன் கிருஷ்ணன் இந்த பாதிப்பால் 3 நாட்கள் வரை ஒன்றும் சாப்பிடவே இல்லை. நண்பனை இழந்த ஏக்கத்தில் கிருஷ்ணனும் இறந்தான். நண்பனுக்காக உயிரையும் கொடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருந்தேன். இங்கு அது உண்மையில் நிகழ்ந்தது. இதுபோன்ற அரிய செய்திகளையும் பல தகவல்களையும் நடிகர் திலகம் தன் சுயசரிதை புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு இதில் நான் சொல்லியுள்ளேன். நன்றி, வணக்கம்.